குழித்துறை திரு அவை ஒரு குடும்பமாக கூடி தனது தலைமகனுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறது. நீண்ட காத்திருப்பிற்கு பின் மறைமாவட்ட திரு அவையை வழிநடத்த இறைவன் தந்த பெருங்கொடையாம் ஆயர் மேதகு ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்களுக்காக இறைவனை போற்றி புகழ்கிறது. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்ற 118வது திருப்பாடல் ஆசிரியரின் உளப்பாங்கோடு இத்திருநிலைப்பாட்டு பலியில் நன்றியும் உவகையும் பொங்க இறைவேண்டல் செய்கிறது. நமக்கு ஓர் ஆயர் தரப்பட்டுள்ளார். தேடிச் சென்று பேணி காக்க அவர் புறப்படுகிறார். தேடலின் இலக்கு பலவீனப்பட்ட, காயப்பட்ட, கைவிடப்பட்ட எளிய ஆடுகளை. பேணி காக்கப்பட வேண்டியவை நம்பிக்கை இழந்து நாதியற்று நிற்கக்கூடிய வறிய ஆடுகளை. ஆற்றல் படுத்தப்பட வேண்டியவை வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு, நிராகரிக்கப்பட்டு, விலக்கி வைக்கப்பட்ட நலிந்த ஆடுகளை. புதிய ஆயரின் புதுமை தேடும் இப்பயணம் வாழ்வாலும் மறைசாட்சிய மரணத்தாலும் இயேசுவுக்கு சான்று பகர்ந்த புனித தேவசகாயம் பிறந்த புண்ணிய பூமியாம் நட்டாலம் மண்ணிலிருந்து தொடங்குகிறது. மனித சமத்துவம் பேணி அனைவரும் உடன்பிறப்புக்களே என்று சொல்லி மரணத்தை கண்டும் அஞ்சாத மாவீரனாம் புனித தேவசகாயத்தின் காலடிப்பட்ட மறைமாவட்ட முதன்மை திருத்தலமாம் நட்டாலத்திலிருந்து புறப்படுகிறது. இத்திருநிகழ்வில் எம்மோடு இணைந்து இறைவேண்டல் செய்ய வருகை தந்துள்ள இறைமக்களையும் பேராயர்கள் மற்றும் ஆயர்களையும் அருட்பணியாளர் மற்றும் துறவியரையும் நண்பர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் குழித்துறை மறைமாவட்டம் அன்புடன் வரவேற்று மகிழ்கிறது. ஆயர் நிலையை அடையும் வரை நமது அன்பு ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்கள் கடந்து வந்த பாதையை உங்களோடு பகிர்ந்து மகிழ்கிறது. சீன மண்ணில் மாபெரும் பண்பாட்டு புரட்சி தொடங்கிய 1966ஆம் ஆண்டு குமரி மண்ணில் புனித சவேரியார் மறை வளர்த்த கோட்டாறு மறைமாவட்டத்தில் பசுமை வயல்களும் பனைமரங்களும் சூழ்ந்த மணவிளை ஊரில் டிசம்பர் 16ஆம் நாள் பிறந்தார் நமது புதிய ஆயர். இறை நம்பிக்கையும் நேர்மையான வாழ்க்கை முறையும் மட்டுமே அறிந்திருந்த திரு அனஸ்தாஸ் மற்றும் திருமதி ரோனிக்காள் ஆகியோரே இத்தவப்புதல்வனை ஈன்ற அருமை பெற்றோராவர். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். இறைவனின் நிழலில் இளைப்பாறும் இப்பெற்றோர்கள் இவரை பெற்றெடுத்த பொழுதை விட இக்கணம் பெரிதும் மகிழ்வார்கள் என்பது உறுதி. 6 உடன்பிறப்புகளோடு 7ஆவதாக பிறந்த நம் ஆயர் இளையவர் என்பதால் எல்லையின்றி பாசத்தையும் நேசத்தையும் உடன்பிறப்புகளிடமிருந்து பெற்றுக்கொண்டார். அறிவில் சிறந்த ஆயரின் கல்வி பயணம் மணவிளை அரசு ஆரம்ப பள்ளியில் தொடங்கி சரல் புனித சூசேப்பர் நடுநிலைப் பள்ளியில் வலுப்பெற்றது. அறிவிலும் திறன்களிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கிய ஆயர் அவர்கள் அருட்பணி அருள் தேவதாசன் அவர்களது வழிகாட்டுதலில் 1979ஆம் ஆண்டு நாகர்கோவில் புனித ஞானப்பிரகாசியார் இளங்குறுமடத்தில் சேர்ந்தார். உயர்நிலை மற்றும் மேல்நிலை கல்வியை நாகர்கோவில் கார்மல் மேல்நிலைப் பள்ளியில் கற்றுத்தேர்ந்த நம் ஆயர் 2 ஆண்டுகள் இளங்குறுமடத்தில் கலை, மொழி, விவிலியம், அருள்வாழ்வு என்று எல்லா துறைகளிலும் சிறந்த பயிற்சி பெற்றார். 1984ஆம் ஆண்டு மெய்யியல் படிக்க கரிசல் பூமியாம் கருமாத்தூருக்கு அனுப்பப்பட்டார். கிறிஸ்து இல்ல குறுமடத்தில் தங்கி புனித அருளானந்தர் கல்லூரியில் மெய்யியல் கற்றுத் தேர்ந்தார். இலவு விளை பணித்தளத்தில் 6 மாதங்கள் பணியிடை பயிற்சியை அருட்பணி இயேசுமரியான் மற்றும் அருட்பணி வின்சென்ட் ஆகியோரின் வழிகாட்டுதலில் முடித்து கட்டுமான பணி மற்றும் கைவினைப் பொருட்கள் செய்பவர்களோடு 6 மாதங்கள் இணைந்து உழைத்தார். இவ்வாறு உடல் உழைப்பாளர்களின் வலிகளையும் வாழ்வையும் உடனிருந்து அனுபவம் வழி கற்றுத் தெரிந்தார். தொடர்ந்து சமூக கரிசனையும் அர்ப்பண உணர்வும் பணி ஆர்வமும் உடைய 1000 அருட்பணியாளர்களை 100 ஆண்டுகளுக்கும் மேலாக தந்து கொண்டிருக்கும் திருச்சி தூய பவுல் குறுமடத்தில் 1988 முதல் இறையியல் கற்றுத் தேர்ந்தார். தமிழகத்தின் தலைசிறந்த இறையியல் ஆசான்களிடம் கற்ற இறையியல் வழி தனது பணி வாழ்வின் இலக்கை கூர்மைப்படுத்திக் கொண்டார். 26/4/1992 அன்று மறைந்த மேனாள் கோட்டாறு ஆயர் லியோன் தர்மராஜ் அவர்களின் திருக்கரத்தால் அருட்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1992 முதல் 1993 வரை முழகுமூடு தூய மரியன்னை ஆலயத்தில் இணை பங்கு தந்தையாக அருட்பணி லாரன்ஸ் அவர்களோடு இணைந்து பணியாற்றினார். 1993 முதல் 94 வரை கேசவன் புத்தன்துறை பங்கில் பங்கு பரிபாலகராக பணி செய்தார். 1994 முதல் 95 வரை
கோட்டாறு மறைமாவட்ட இளங்குறுமடத்தில் துணை அதிபராக நற்பணியாற்றினார். 1995 முதல் 98 வரை கருமாத்தூர் கிறிஸ்து இல்லத்தில் வழிகாட்டி தந்தையாக சிறப்புற குருமானவர் உருவாக்கத்திற்கு துணை நின்றார். 1998 முதல் 2000 வரை ராஜாவூர் புனித மிக்கேல் அதிதூதர் திருத்தலத்தில் பங்கு அருட்பணியாளராக பணியாற்றினார். சவால்கள் நிறைந்த இப்பணி காலத்தில் மறைமாவட்ட முதன்மைகளை அப்பங்கு ஏற்று செயல்பட வழிவகுத்தார். 2000 முதல் 2006 வரை பெல்ஜியம் லுவைனில் உள்ள கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் முனைவர் படிப்பை முடித்தார். 2007-2008 ஆண்டில் குருசடி பங்கில் இணை பங்கு அருட்பணியாளராக பணியாற்றினார். 2008 முதல் 2014 வரை புன்னை நகர் பங்கில் மிகச்சிறந்த பணியாற்றி மக்களை ஒருங்கிணைத்து பங்கு அருட்பணி பேரவையை நிறுவி ஒரே ஆயனும் ஒரே மந்தையும் என்ற நிலையை உருவாக்கி புன்னை நகர் பங்கின் முகத்தையே மாற்றி காட்டினார். 2007 முதல் 2012 வரை கோட்டாறு மறைமாவட்ட முப்பணி குழுக்களின் இயக்குநராக பணியாற்றினார். 2013 முதல் 2016 வரை கிராமிய விழிப்புணர்வு திட்டத்தின் இயக்குநராக சேவை செய்தார். 2014 முதல் 2016 வரை கோட்டாறு வட்டார முதன்மை அருட்பணியாளராகவும் கோட்டாறு வட்டார நிதி நிறுவன மேலாண்மை இயக்குநராகவும் சிறப்புற பணியாற்றினார். 2016 முதல் 13/1/2024 வரை திருச்சி தூய பவுல் குருத்துவ கல்லூரியில் பேராசிரியராக நற்பணியாற்றி வந்தார். 13/1/2024 அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் குழித்துறை மறைமாவட்டத்தின் 2ஆம் ஆயராக அறிவிக்கப்பட்டு இன்று, அதாவது 22/2/2024 வியாழக்கிழமை குழித்துறை மறைமாவட்ட ஆயராக திருப்பொழிவு செய்யப்படுகிறார். ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ் எல்லோரையும் அரவணைத்து செல்லும் பண்பு கொண்டவர். இறங்கிச் சென்று அமைதி ஏற்படுத்த தயங்காதவர். அறிவு கூர்மை படைத்தவர். மிகச்சிறந்த நூல்களை எழுதிய படைப்பாளி. நல்ல மறையுரையாளர். மாற்றுத்திறனாளிகள் மீது சிறப்பு கரிசனை கொண்டவர். எளியோர் மீது தனி கவனம் செலுத்துபவர். ஆயர் அவர்கள் மக்களை தேடிச் சென்று மறைமாவட்டத்தை பேணி காக்க ஆண்டவர் தூய ஆவியாரின் அருளை பொழிய வேண்டுமென்றும், இறைக்கரம் ஒவ்வொரு நாளும் உடனிருந்து வழிநடத்த வேண்டுமென்றும், நல்ல உடல்நலத்தோடு வாழ இறைவன் அருள் தர வேண்டுமென்றும் ஜெபிப்போம். ஆயர் அவர்கள் வழிநடத்துதலில் குழித்துறை மறைமாவட்டம் தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் பயணிக்க மறை சாட்சியும் புனிதருமான தேவசகாயம் வழி இறையருள் வேண்டுவோம். நமது மறைமாவட்டத்தின் முதல் ஆயராக பொறுப்பேற்று நமது மறைமாவட்டத்தை வழிநடத்திய மேனாள் ஆயர் ஜெரோம்தாஸ் அவர்கள் நலமோடு வாழவும் நன்றியோடு ஜெபிப்போம்.